அதாவது மனிதர்கள் வந்து இயற்கையில் ஒரு உணவுச் சங்கிலி இருக்குல்ல, அதுலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. இயற்கையோட கட்டுப்பாட்டில் இருந்து, இயற்கையின் விதிமுறையிலிருந்து வெளியேறி விட்டார்கள். இந்த இயற்கையை வந்து ரொம்ப நமக்கு நல்லதே செய்யும் அப்படின்னு நம்பி நம்ம அதுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா உணவுச் சங்கிலியில் மாட்டி போய் நம்ம வந்து வேட்டையாடப்படுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இயற்கையிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியில் வந்து இயற்கை விதிமுறையை மீறி வெளியே வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது மனிதராக வாழ்வது இருக்குல்ல, அப்போ நமக்கு இனிமேல் ரொம்ப கஷ்டம். ஒரு நிறைய சோம்பேறித்தனம் ஏற்படும், நமக்கு மெத்தனம் ஏற்படும், பயமே இல்லை. இப்போ வந்து ஒரு ஒரு ஆடு மாடு காடுகளில் வாழ்கிற ஆடுகள் மாடுகள் மான்கள்லாம் வந்து எப்பவும் பயந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மரண பயத்தோடு தான் இருக்கும். எப்போ வேணாலும் மரணம் வரும், நம்மளை வந்து வேட்டையாடுவதற்காக சிங்கம் புலிகள் வரும். சிங்கத்துக்கே பயம்தான், சிங்கத்துக்கும் மரண பயம்தான், புலிக்கும் மரண பயம். அசந்தால் நம்மளையும் போட்டு தள்ளிடுவாங்க அப்படிங்கிற அந்த பயம், அந்த மரண பயம் வந்து அந்த காடுகளில் வாழ்கிற இயற்கையில் எல்லா உயிரினங்களுக்குமே இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மரணத்தை ஜெயித்து விட்டார்கள் மனிதர்கள். இதுதான் மரணத்தை ஜெயிப்பது. மரண பயம் இல்லாத ஒரு வாழ்வு. பிற மாடுகளுக்கோ ஒரு மரண பயம் இருக்குது, நம்மளை வேட்டையாடிடுவோம். ஆனால் மனுஷங்களுக்கு அது இல்லை. அந்த பயத்தை தான் ஜெயிச்சிட்டாங்க. இதுதான் மரணத்தை ஜெயிப்பது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் மரணத்தை ஜெயிப்பது அப்படின்னு அர்த்தம். அதனால் அப்போ ஒரு மேலான ஒரு வாழ்க்கை வாழ போகிறாங்கல்ல, அப்படி ஒரு மேலான வாழ்க்கை வாழும்போது இப்போ மனிதர்களுக்கு வந்து பெரிய போராட்டமே இருக்குது. இப்போ பிற உயிரினங்களுக்கு காடுகளில் வாழ்கிற ஆடு மான்கள் எருமைகள் குதிரைகளுக்கெல்லாம் இப்போ அந்த மரண பயம் அவர்களை விழிப்போடு வைத்திருக்கும். ரொம்ப அவங்களுக்கெல்லாம் சோம்பேறித்தனம் வரவே வராது. எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு மரணம் தலைக்கு மேலே இருக்குது, கத்தி எப்போ பார்த்தாலும் சுற்றி எப்போ வேணாலும் மரணம் வரலாம். அதை மீறி அவங்க வந்து இயற்கையான மரணம் பிற உயிரினங்களுக்கு வரவே வராது. எப்போவாவது வேட்டையாடப்படுவோம். மரணம் என்பது எப்படி இருக்கும், காடுகளில் வாழ்கிற ஒரு குதிரைக்கோ காட்டெருமைக்கோ மரணம் என்பது வேட்டையாடப்படுதல் தான். சிங்கத்தால் வேட்டையாடப்படுவது, புலியால் வேட்டையாடப்படுவது, பாம்புகளால் விழுங்கப்படுவது, முதலைகளால் சாப்பிடப்படுவது, இப்படி தான் அவங்களுக்கு மரணமே ஏற்படும். இயற்கையாக வயது முதிர்வாகி இயற்கையான மரணம் பிற உயிரினங்களுக்கு இயற்கையில் கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்போது மனிதர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இயற்கையான மரணத்தை அடைகிற இந்த மரண பயத்தை, பிற உயிரினங்களால் ஏற்படுகிற அந்த மரணத்தை வெற்றி கொண்டு இயற்கையாக மரணம் அடைகிற அந்த வாய்ப்பு மனிதர்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது மனிதர்களுக்கு நம்மளை வந்து எந்த உயிரினமும் வேட்டையாடாது, ஒரு மெத்தனம் வந்துடுது. மனிதர்களுக்கு வந்து ஒரு மெத்தனம், நம்மளை யாரும் வேட்டையாட வேண்டாம். அப்படி இருக்கும்போது சோம்பேறித்தனம்ங்கிற ஒரு பெரிய பிரச்சனை வருது. மெத்தனம் வரும்போது சோம்பேறித்தனங்கிற ஒரு பிரச்சனை வருது, ஒரு விழிப்புணர்வு அற்ற நிலை, அப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வருது. அப்போ இதோட மனிதர்கள் போராட வேண்டியிருக்கு. மனிதர்கள் அவ்வளோ ஈஸியாக வாழ்ந்துட முடியாது, சோம்பேறித்தனத்தோடு போராட வேண்டியிருக்கு. இப்படி மனித வாழ்க்கை என்பது ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிச்சா இன்னொரு பிரச்சனை வந்துடுது. அதனால் வந்து மனித வாழ்க்கை என்றைக்குமே போராட்டம் தான். எல்லா உயிரினங்களுக்கும் வாழ்க்கை போராட்டம் தான். நாம் ஒரு போராட்டத்தில் வேறு மாதிரியான போராட்டத்தை, பிற உயிரினங்களை விட நாம் வேறு ஒரு மாதிரியான ஒரு போராட்டத்தை சந்திக்கிறோம். காரணம், பாதுகாப்பான ஒரு மனித வாழ்க்கை மூலமாக நமக்கு மெத்தனம் ஏற்பட்டு விடுகிறது, சோம்பேறித்தனம் ஏற்பட்டு விடுகிறது. அந்த பிரச்சனையை இப்போ அது சோம்பேறித்தனத்தில் விடுபட்டு தினமும் நம்ம உழைக்கணும், தினமும் நம்ம வேலை செய்யணும், தொழில் செய்யணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கட்டுப்பாடுகளோடு வாழ வேண்டும். அப்போ தான் நம்ம வேலை செய்ய முடியும். மனிதர்களாக வாழ வேண்டும் என்றாலே அவர்களுக்கு கட்டுப்பாடுகள் தேவையாக இருக்கிறது. இல்லை என்றால் அவர்களால் மனிதர்களாக வாழ முடியாது. அந்த மேலான பாதுகாப்பு நிறைந்த மனித வாழ்க்கையை வாழ முடியாத நிலைமை எப்போ ஏற்படுது, கட்டுப்பாடுகள் இல்லை என்றால் ஏற்படும். கட்டுப்பாடுகள் இருந்தால்தான் நீங்கள் மனித வாழ்க்கையை வாழ முடியும். உணவு கட்டுப்பாடு தேவை, உடற்பயிற்சி செய்யணும், உடல் உழைப்பு, இந்த மாதிரி உறவுகளில் கட்டுப்பாடு, நல்ல பழக்கங்களை கடைபிடிக்கணும், தீய பழக்கங்களை கடைபிடிக்கக்கூடாது, நல்ல உணவுகளை சாப்பிடணும். இப்படி இந்த கட்டுப்பாடுகள் தான், இந்த கட்டுப்பாடுகளை கடைபிடித்தால்தான் நீ மனிதர்களாகவே வாழ முடியும் என்கிற அந்த நெருக்கடி. இந்த கட்டுப்பாடுகளோடு மனிதர்கள் இனிமேல் போராட வேண்டும். பிற உயிரினங்கள் வந்து ஒரு மானோ ஆடோ வந்து காட்டெருமையாக வந்து சிங்கம் புலிகளோடு போராடி வாழ்ந்து கொண்டு இருக்கும். பிள்ளைகளை பாதுகாக்கணும், குட்டிகளை பாதுகாக்கணும், இல்லைனா சிங்கம் வேட்டையாடிட்டு போயிடும் அப்படிங்கிற அந்த மாதிரியான போராட்டம் அவைகளுக்கு. ஆனால் நமக்கு என்ன போராட்டம்னா, நம்ம சிங்கம் புலிகளோடு போராட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த போராட்டம் நமக்கு முடிஞ்சு போச்சு. சிங்கம் புலிகளோடு போராடி அவைகளின் எண்ணிக்கையை குறைத்து விட்டோம். அப்போ இப்போ நமக்கு பிற உயிரினங்களோடு போராட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நாம் எதோடு போராடணும் அப்படின்னா, இந்த உணவுகளோடு, தீய உணவுகளோடு போராட வேண்டும், சோம்பேறித்தனத்தோடு போராட வேண்டும், நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டும். நீங்கள் தீய உணவுகளுக்கு அடிமையாயிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, அப்போ நீங்கள் நோய் வந்து செத்து போயிடுவீங்க.
அது மாதிரி சோம்பேறித்தனத்துக்கு அடிமையாயிட்டிங்கன்னா உடல் பருமன் வந்து செத்து போயிடும். உடல் பருமன் வந்து உடலில் நோய் வந்து அப்பவும் செத்து போயிடும். அந்த மாதிரி மனிதர்களாக வாழ வேண்டுமென்றால் இந்த மாதிரி நமது போராட்டம் வேறு மாதிரியாக இருக்கிறது. தீய உணவுகளோடு தீய பழக்க வழக்கங்களோடு போராடி நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டும், நல்ல பழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும், நல்ல மனிதர்களோடு பழக வேண்டும். இப்படி ஒரு நல்ல ஒரு இயற்கை சூழலில் வாழ வேண்டும். இப்படி நமது போராட்டம் என்பது வேறு மாதிரியாக இருக்கிறது. பிற உயிரினங்களின் போராட்டம் வேறு மாதிரி, நமது போராட்டம் என்பது வேறு மாதிரியானது.